25 நாட்களை கடந்தும் கூட திரையரங்குகள்ல வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்க திரைப்படம் தான் அமரன். இந்த திரைப்படமானது வசூல் ரீதியா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்தோட 25 நாட்கள் வசூல் எவ்வளவு, இதுவரைக்கும் இந்த படமானது எவ்வளவு லாபம் சம்பாதிச்சிருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சிவகார்த்திகேயன் நடிப்புல கடந்த அக்டோபர் மாதம் வெளியான திரைப்படம் தான் அமரன். இந்த ஆண்டு அதிக வசூல் செஞ்ச டாப் 3 திரைப்படங்கள்ல அமரன் திரைப்படமே இணைஞ்சிருக்கு. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல, கமல்ஹாசனோட ராஜ்கமல் நிறுவனத்தோட தயாரிப்புல, ஜிவி பிரகாஷோட இசையமைப்புல, சிவகார்த்திகேயன் மற்றும் சாய் பல்லவி நடிச்சு வெளியான திரைப்படம் தான் அமரன். இந்த திரைப்படமானது இந்திய ராணுவத்துல பணிபுரிஞ்சு உயிர் தியாகம் செய்த மேஜர் முகுந்த் வரதராஜனோட வாழ்க்கை வரலாறை மையப்படுத்தி தான் எடுக்கப்பட்டிருந்துச்சு. அமரன் திரைப்படம் வெளியான முதல் 3 நாட்கள்லயே உலக அளவுல கிட்டத்தட்ட 100 கோடி வசூல் ஈட்டி இருந்துச்சு. அதை தொடர்ந்து தான் 10 நாட்கள்லயே 200 கோடியையும் 20 நாட்கள்லயே 300 கோடியை தொட்டு வசூல் சாதனை படைச்சிருந்தது. இந்த நிலையில தான் இந்த திரைப்படம் வெளியாகி 25 நாட்களை கடந்திருக்கு. இதுவரைக்கும் மொத்தமா உலக அளவுல 314 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதன் மூலமா 85 கோடி வரைக்குமே படக்குழுவுக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. முக்கியமா இந்த திரைப்படமானது தமிழ்நாட்டில் மட்டும் இதுவரைக்கும் மொத்தமா 158 கோடி வரைக்கும் வசூல் ஈட்டி இருக்கு அப்படின்ற தகவலானது வெளியாகி இருக்கு. என்னதான் கங்குவா மாதிரியான பெரிய திரைப்படங்கள் வந்திருந்தாலும் கூட இன்னமுமே திரையரங்குகள்ல அமரன் திரைப்படமானது தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இதனால இன்னமுமே அமரன் திரைப்படத்தோட வசூல் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி சினிமா வட்டாரங்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சிவகார்த்திகேயன் நடிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய அமரன் திரைப்படத்தை நீங்களும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வையில அமரன் திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை